அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று 2வது நாள். ஆலவாய் தலபுராணம் ஆலவாயுடைய தம்பிரான் கோவில் என இந்த கோவிலை கூறுகிறது. இந்த கோவில் திருப்பணிகள் பற்றிய தகவல்களை திரு ஆலவாயுடையார் கோயில் திருப்பணி மாலை என்னும் நூல் விளக்குகிறது. தெற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், சித்திர கோபுரம், வேம்பத்தூரார் கொடிமரம், நடுக்கட்டு கோபுரம், இடபக் குறியிட்ட கோபுரம் என 8 கோபுரங்களை இங்கே நாம் பார்க்கலாம். விழவு மலி மூதூர் என்கிறது பரிபாடல். சித்திரை திருவிழாவில் இன்று 2வது நாள். திருவிழா நாட்களில் தரிசிக்க வேண்டிய இடம் யாகசாலை. கொடி ஏற்றுவதற்கு முன் யாகசாலையிலே யோகமாயை முதலிய சக்திகளை 9 கும்பங்களில் வைத்து ஆவாகனம் செய்து அஷ்டதிக்பாலகர்களை பூஜிப்பர். நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் யாகம் செய்து இறைவனை வழிபடுவர். அதன் பின் ஸ்ரீபலி நாயகர் புறப்பாடாகி 2 வேளைகளிலும் 8 திக்குகளிலும் ஸ்ரீபலி சாதிப்பர். 2ஆம் நாள் காலையில், அதாவது இன்று, பஞ்சமூர்த்திகளும் தங்கச் சப்பரத்தில் மாசி வீதிகளில் எழுந்தருள்வர். இதன் மூலம் நம் ஆன்மா இந்த உடலினின்றும் வேறுபட்டது என்பதை இந்த உலா உணர்த்துகிறது. மாலையில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்தில் உலா வருவார். இந்த பூதநாயகர் அகன்ற கண்களும் கோரை பற்களும் பெரிய வயிறும் உடையவர். இடக்காலை மண்டியிட்டு வலக்காலை தாங்கியபடி அமைக்கப்பட்டுள்ளார். 2 கைகளும் ஏந்தியபடி உள்ளார். அவற்றில் இறைவனின் திருவடிகளை தாங்கியவாறு உள்ளதாக ஐதீகம். 5 பூதங்களின் தலைவனாக ஈசன் உள்ளார். வேதநாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன், பூதநாயகன், புண்ணிய மூர்த்தியே என்பது அப்பர் தேவாரம். எனவே இந்த வாகனத்தில் ஈசனை வழிபட்டால் 5 பூதங்களால் ஏற்படும் துன்பங்கள் வாராதிருக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை இன்று அன்ன வாகனத்தில் உலா வருகிறார். இந்த நாளில் இவள் கலைகளுக்கு அதிபதியாக ராஜ மாதங்கி ஷியாமளா என போற்றப்படுகிறாள். மதுரை புத கிரக பரிகார தலமாக விளங்குகிறது. இன்று அன்னவாகனத்தில் கலைமகள் அம்சமாக வித்தைகளை அருளும் நாயகியாக அம்பிகை எழுந்தருளுகிறார். அன்னம் பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்டு நீரை பிரித்துவிடும். அதுபோல தீய செயல்களை நீக்கி நற்செயல்களை புரிந்து நல்லவற்றையே சிந்தித்து வரும் புண்ணிய சீலருக்கு அம்பிகையின் திருவருள் உடன் இருந்து துணை புரியும் என்பதை இந்த அன்னவாகன உலா உணர்த்துகிறது. புதகிரக தோஷங்கள் அகலவும் சகல கலைகளும் நமக்கு உண்டாகவும் அன்னவாகனத்தில் ஸ்ரீ மீனாட்சியை தரிசித்தல் வேண்டும். இவற்றை மனதில் கொண்டு இந்த நாளில் வழிபட்டு நலம் பல பெறுவோமாக. ஆடக மதுரை அரசையே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷியாமளா பீடநிலையே ஜெகதம்பிகே.